அன்பு உலகளாவிய குருஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் வாசுதேவன் அவர்கள், அரசியல் விமர்சகர். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் சார். வணக்கம் மேடம். சார் ஏன் எல்எல்பின்னு சொல்லப்படுற லீடர் ஆஃப் அப்போசிஷன் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஜார்க்கண்ட்ல நடக்கும் மாணவர்கள் போராட்டத்துக்கு போக மாட்டேங்கிறாரு? ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடக்கிறது மாணவர்கள் போராட்டம் இல்லை, அது ஜென்சி போராட்டம் கூட கிடையாது. அது ஆக்சுவலி ரெக்ரூட்மெண்ட் போராட்டம், விண்ணப்பித்தவர்களுடைய போராட்டம். சமீபத்தில் என்னாச்சு அப்படின்னா, ஜார்க்கண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஜார்க்கண்ட் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ரெண்டு இருக்கு. அவங்க எக்ஸாம் நடத்துறாங்க. அந்த எக்ஸாம்ல சில மோசடிகள் நடந்திருக்கு. அந்த மோசடிகளுக்கு எதிராகத்தான், அதாவது ரொம்ப கம்மி மார்க் வாங்கினவங்களுக்கு செலெக்ஷன் ஆகி போச்சு, ரொம்ப அதிகமா மார்க் வாங்கினவங்களுக்கு செலெக்ஷன் ஆகுது அப்படின்னு ஒண்ணு, அதுக்கு எதிராகத்தான் இந்த போராட்டம் ஆரம்பிச்சுது. அதுதான் இந்த போராட்டமே தவிர இந்த ஜந்தர் மந்தர்ல இவங்க பண்ணினாங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு இது சிபிஎஸ்இ பேப்பர் குளறுபடிகள், நீட் பேப்பர் குளறுபடிகள், இது மாதிரி. அது வேற, இது வேற. ஜார்க்கண்ட் நடக்கிற இந்த போராட்டம் இதுக்கு வந்து கொஞ்சம் தீவிரமாவே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறேன். ஆனா ராகுல் காந்தி ஏன் அங்க போகல அப்படின்னா, அது அவருடைய ஜார்க்கண்ட் அரசினுடைய அந்த கூட்டணியில அவர் இருக்காரு. அரசுல அவர் இல்லைனாலும் கூட அந்த கூட்டணியில, அதாவது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான அந்த அரசியல் கூட்டணியில ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருக்கு. அப்போ இவர் அங்க போயிட்டு கலந்துக்கிட்டாரு சொன்னா, தன்னுடைய அரசுக்கு எதிராகவே ஒரு கலந்துக்கிட்ட மாதிரி ஆயிடும் இல்லையா? ஏன்னா அடுத்த எலெக்ஷன்லயும் ப்ராபபிளி இவங்க வந்து தனிப்பட்ட முறையில வெற்றி பெற முடியாது, தனியாக நின்று வெற்றி பெற முடியாது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஒவ்வொரு மாதிரி மற்ற சின்ன கட்சிகள்லாம் சேர்ந்துதான் காங்கிரஸை கரை சேர்க்கணும். இந்த ட்ரிப்பு கூட அவருக்கு கொடுக்கப்பட்ட 19 தொகுதிகள எனக்கு தெரிஞ்ச மாதிரி 6 தொகுதிகள் தான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு துறை மந்திரி சபை கொடுத்தாங்க, அது வேண்டாம், வேற மந்திரி சபை கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அது முடியாதுன்ட்டு ஹேமந்த் சோரன் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல ராகுல் காந்தி இந்த ஜாப் ஆஸ்பிரன்ஸ், அதாவது அரசு வேலைக்கு விண்ணப்பித்து ஏமாந்து போன இவங்களோட போராட்டத்துல கலந்துக்கிட்டா சொன்னா அந்த ஆட்சிக்கே அது ஆபத்தாக முடியும் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த தேவேந்திரநாத் மகத்தோ அப்படிங்கிறவர் தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திக்கிட்டு வர்றாரு. 20 நாளுக்கு மேல ஆயிப்போச்சு. ஆனா ஜந்தர் மந்தர் போராட்டத்தை இந்த கடப்பான்பூச்சி ஜனதா கட்சி அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பு, அதாவது ஒரு லூஸா இருக்கிற ஒரு அமைப்பு எப்படி எடுத்துக்கிட்டு போனாங்களோ அதை இவங்க என்ன பண்ணாங்க, காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணாங்க, ஹைஜாக் பண்ண பார்த்தாங்க. அதாவது ராகுல் காந்தி, சோனியா காந்தி இவங்கெல்லாம் அந்த கையில அந்த ஜிப்டாக் ஜிப்டாக் சொன்னா ஒண்ணும் இல்லை, நம்ம பெரிய பெரிய மால் எல்லாம் போனோம்னு சொன்னா நம்மளுடைய கைப்பைக்கெல்லாம் ஒரு ஜிப்பு போட ஒரு டேக் போட்டுடுவாங்கல்ல, அதான் ஜிப்டாக். அந்த ஜிப்டாக்கை வச்சு கையை கட்டிக்கிட்டு அந்த போராட்டத்தை கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ண போது ராகுல் காந்தி அப்படியே இருக்க, 2 கையை 2 காலையை நீட்டிக்கிட்டு அப்படியே இருந்தாரு. அந்த போஸ்லாம் நம்ம பார்த்தோம், பெரிய போராட்டம், பெரிய போராளி மாதிரி ஒரு போஸ்ட் பார்த்தோம். குண்டு கட்டா தூக்கி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க போலீஸ்ல. அதுக்கப்புறமா அந்த இது பிசுபிசுத்து போச்சு. அந்த போராட்டத்தை நீங்க ஹைஜாக் பண்ண முயற்சி பண்ணின போது ஏன் இந்த போராட்டத்தை ஹைஜாக் பண்ண முயற்சிக்கல அப்படின்னு கேட்டா காரணம் இதுதான். அதனால பாரதிய ஜனதா கட்சி ஜார்க்கண்ட் மாநில பாரதிய ஜனதா கட்சி கம்ப்ளைண்ட் சொல்றது, ஆனா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான காரணம் இதுதான். ஏன்னா இதுக்கு மேலேயும் நீங்க இப்போ இந்த ஜார்க்கண்ட் மாநில அரசு என்ன பண்ணிருக்கு, இப்போ சிஐடி போட்டிருக்கிறாங்க, 19 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல கூட அதே மாதிரிதான். இப்போ அங்க என்ன நடக்கிறதோ அதே மாதிரி தமிழ்நாட்டுல கூட நீங்க பாருங்க, காங்கிரஸ் கட்சி தொகுதி மறுவரையறை அப்படிங்கிற பேர்ல வந்து மாவட்டந்தோறும் நடைப்பயணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கர்நாடக காங்கிரஸ் அரசை காவிரி நீர் விஷயத்திலும் மேகதாட்டு அணை விஷயத்திலும் காங்கிரசினுடைய கர்நாடக அரசை காப்பாற்றுவதுதான் நோக்கம். அதுல இருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காகத்தான் இங்க வந்து தொகுதி மறுவரையறை போராட்டம் அப்படின்ட்டு ஒரு பொய்யான போராட்டத்தை காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சிருக்கு. காங்கிரஸ் கட்சி என்னைக்குமே அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுடன் நிற்காது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஜார்க்கண்ட்லயும் இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. சார், ஆனா
சிஜேபி போராட்டத்துக்கு கிடைக்கப்பட்ட வரவேற்பை போல, இந்த போராட்டத்திற்கு ஒரு வரவேற்பு இல்லன்னு சொல்றாங்க. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதுவும் குறிப்பா காங்கிரஸ் கட்சிய சார்ந்த நபரே சொல்றாரு. இல்லன்னா, அ இந்த இந்த போராட்டம் வலுப்பெறல அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பின்னடைவா பார்க்கப்படுதா? நீங்க பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் பேரை சொல்றேன். சசி தரூர் தான் சொன்னாரு. அதுவும் எங்க சொன்னாரு? ஐநா சபை மூலமா நடக்கிற அந்த IIMUN அப்படிங்கிற அந்த அமைப்புல அவர் வந்து பேசும்போது தான் சொன்னாரு 2 டேஸ் பேக். அதுக்கு 2 டேஸ் பேக் அங்கேயே மோகன் பகவத் கூட ஒரு இன்டராக்ஷன் பண்ணியிருக்கிறாரு மாணவர்கள் கூட. 2000 மாணவர்கள் இருந்த அந்த சபையில மோகன் பகவத் ரொம்ப எலோக்வென்ட்டா பல விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. அவரும் அதே தான் சொன்னாரு. இந்த மாதிரி மாணவர்கள் மீது தடியடி நடத்தக்கூடாது. பெல்லட் கன் உபயோகம் பண்ணக்கூடாது. வன்முறை மாணவர்கள் வன்முறையில் ஈடுபடக்கூடாது. மாணவர்கள் தேசப்பற்றாளர்கள் தான். அவர்களை தேச விரோதிகள் என்று சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாரு அவரு. இவரு இதுல போகும்போது கிட்டத்தட்ட இவரும் அதே மாதிரி தான் சொல்றாரு. ஆனா போற வழியில என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த ரிஷப் ஷா அப்படிங்கிற பையன் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். ஹிந்திலயும் இங்கிலீஷ்லயும் ரொம்ப சூப்பரா பேசி யாரு எப்பேற்பட்ட சீனியர்ஸ் இருந்தாலும் சரி அவங்களை அப்படியே செக்மேட் பண்றதுக்கான கெப்பாசிட்டி அந்த பையனுக்கு உண்டு. 76 வயசு மோகன் பகவத்துக்கு. ஆனா ரொம்ப அழகா அந்த கன்வர்சேஷன் எடுத்து போனா அந்த பையன். இவருக்கு வந்து 73, 74 வயசு ஆச்சு இவருக்கு, சசி தரூருக்கு. இவரையும் ஒரு இடத்துல செக்மேட் பண்றாரு அந்த பையன். எப்படின்னா இவர் வந்து சொல்லிக்கிட்டே போறாரு, இது மாதிரி இளைய சமுதாயத்துக்கு வந்து நம்ம வந்து வழிகாட்டுதலா இருக்கணும். இளைய சமுதாயத்துக்கு நம்ம அரசியல் அமைப்புல ஒரு வழிகாட்டு குழு மாதிரி ஏற்பாடு பண்ணணும். அவங்களுக்கு வந்து நம்ம கூட உரையாடுவதற்கான வாய்ப்புகளை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜந்தர் மந்தர் போராட்டம் பத்தி அவர் பேசுறாரு. அப்படியே பேசிட்டு வரும்போது ஜந்தர் மந்தர் போராட்டம் வந்து காங்கிரஸினுடைய ஒரிஜினல் போராட்டம். ஏன்னா சாத்ரோம் கி கூஞ்ச், அதாவது மாணவர்களுடைய கம்ப்ளைண்ட் அப்படி புகார் அப்படிங்கிற பேர்ல காங்கிரஸ் கட்சி தான் ஆரம்பிச்சது. அதுக்கு ராகுல் காந்தி தான் தலைவராக இருந்தாரு. 2-3 இடங்கள்ல போய் பேசினாரு. அப்புறமா ஜம்ஷெட்பூர்லயும் இன்னொரு இடத்துலயும் நடக்கணுமா இருந்தது. அங்க போகல அவரு. ஏன்னா அவருக்கு தெரியும் பிசுபிசுத்து போயிடும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால அவர் போகல. சோ காங்கிரஸ் கட்சி இதை இன்னும் முனைப்பாக எடுத்து செயல்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ரிஷப் ஷா பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, காங்கிரஸ் நடத்திய போராட்டம் வந்து இந்த கம்யூனிஸ்ட் சாரி கரப்பாம்பூச்சி போராட்டம் மாதிரி அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. டிட் நாட் ரெசோனேட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே இப்படி கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு? ஆமா அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான். அதாவது சசி தரூருடைய முகத்தில் இருந்து அந்த வார்த்தைகளை அவர் எடுத்துக்கிறாரு. சொல்லுங்க. சரி, இதனால நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? ஒருவேளை இவர் பேசினவர் சசி தரூர் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. இவர் வந்து கட்சியை விட்டு விலக போகிறார் அப்படிங்கிறதுனால கட்சிக்கு எதிரான கருத்துக்களை பொது வெளியில் முன்வைக்கிறார். அப்படி எடுத்துக்கலாமா? இது காங்கிரஸ்காரங்களே வைக்கிற குற்றச்சாட்டு மேடம். ரொம்ப நாளாவே அது நடந்துட்டு இருக்குது. அப்பப்போ இவர் வந்து பிரதம மந்திரி பத்தி நல்லபடியா பேசினாலோ, ஆபரேஷன் சிந்தூர் பத்தி நல்லபடியா பேசினாலோ, பிரதமருடைய வந்தே பாரத் பத்தி நல்லபடியா பேசினாலோ, சோனம் வாங்சுக் மாதிரி நல்லபடியா பேசினாலோ, உடனே காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க? இவர் வந்து கட்சிக்கு எதிராக பேசுறாரு அப்படின்னுட்டு. சசி தரூர் அதுக்கு ஒரு கிளியர் விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். என்ன விளக்கம் சொல்லட்டுமா? நான் அது படிக்கிறேன். இட் டேக்ஸ் அ பர்டிகுலர் காம்பினேஷன் ஆஃப் இன்காம்பிட்டன்ஸ் அண்ட் மலைஸ். அதாவது திறமை இன்மையும் உங்களுக்கு வேணும், மலைஸ் வன்மம் வேணும். வன்மமும் திறமையின்மையும் ஒன்று சேர இருப்பவர்கள் தான் இது மாதிரி அர்த்தம் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுக்காக நான் வந்து காங்கிரஸ் விட்டு ஓடி போயிட்டேன், காங்கிரஸுக்கு எதிரானவன் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அந்த சபையில என்ன பேசணுமோ அதை பேசினேன். அது வந்து கிளியரா நான் அதை சொல்லியிருக்கேன். நம்மளுடைய அது இன்னொரு விஷயம் அவர் சொல்றாரு மேடம். அதை நீங்க நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோன்றது. அவர் என்ன சொல்றாரு? கட்சிக்குள்ளேயே பல அமைப்புகள் இருக்கின்றன. இந்த மாணவர்கள், இந்த இளைய சமுதாயத்தினர் பத்தி பேசுவதற்கான அமைப்புகள் இருக்கின்றன. அந்த அமைப்புகளில் இதை பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இதையே யாரும் ஹைலைட் பண்ணலங்கிறது தெரியல. இதை ஹைலைட் பண்றத சொல்றாங்கல்ல, அதாவது ராகுல் காந்தி கையில எடுத்த அந்த ஸ்டூடெண்ட் அவுட்ரீச் ப்ரோக்ராம் வந்து அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லைன்னு சொல்றத சொல்லும் போது, காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே எனக்கு இதை பற்றி பேச வாய்ப்பு கிடைக்கவில்லைன்னு அவர் சொன்னதையும் நீங்க கேட்கணுமா வேண்டாமா?
யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அது எப்படியோ தெரியல. மற்ற செய்திகள்ல இந்த இந்த ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு, சசி தரூருடைய குறிப்பு அப்படியே அமுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு நான் பாக்குறேன். அதனால அவர் சொன்னது ரொம்ப கரெக்ட் தான். இப்ப கூட அவர் என்ன சொல்றாரு, கட்சிக்குள்ளேயே நம்ம ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு மேலும் நம்ம இளைய சமுதாயம் என்ன கேக்குறாங்க, என்ன அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு அதுக்கு ஏத்தாம அவர் என்ன சொல்றாரு, மீனிங்ஃபுல் சேஞ்ச் வேணும். அதாவது இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு ஒரு அர்த்தமுள்ள மாற்றத்தை விரும்புகிறார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த மாதிரி இன்னைக்கு மனித அதுக்கு திருப்பியும் சொல்றாரு மாதிரி மாணவர்களுடைய பல்ஸ்ல நம்ம விரல் வச்சோமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. வைக்கல அப்படிங்கிறது அவருடைய இது குற்றச்சாட்டு. ஆனா இந்த குற்றச்சாட்டை நம்ம செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணணுமே தவிர, அதை வச்சு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் தான் பண்ணணுமே தவிர, இன்னைக்கு காங்கிரஸ்காரர்களே சசி தரூரை குற்றம் சாட்டுவது தவறு அப்படின்ட்டு அவரை எடுத்து காட்டுகிறார். அதுதான் சசி தரூர். சசி தரூர் என்னைக்குமே ஒரு லெவலாவது பேசக்கூடிய ஆளு. அதாவது உண்மையை உண்மையாகவே கால ஸ்பேட் அப்படிம்பாங்க. அது மாதிரி உண்மையை எப்படி இருக்கோ அப்படி சொல்லக்கூடிய ஆளு தான். காங்கிரஸ் கட்சி தான் இதை உண்மையை சீரியஸா எடுத்துக்கிட்டு தங்களுக்குள்ள சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தேங்க்யூ. சார், E20க்கு எதிராக ஒரு வீடியோ போடுறாரு. அது தெரிஞ்சு போடுறாரா, தெரியாம போடுறாரா சார்? ஏன்னா இந்த வீடியோ போட்டு அவரே மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நம்ம அந்த ஒரு சின்ன வீடியோ தான் நான் பார்த்தேன். அதை அவர் ஓபன் பண்ணும் போதே அது தெரியுது E20 அப்படின்னா அது எழுதியிருக்கிறது. அந்த போஸ்ட் அந்த இதுல அந்த பெட்ரோல் டேங்க் ஓபன் பண்ணும்போது அந்த மூடியிலே இருக்கு. தட் மீன்ஸ் வாட், அந்த வெஹிக்கிள் E20 காம்ப்ளையன்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை ஓபன் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாரு, இது 20% பெட்ரோல் போட்டதுனால ஸ்கூட்டரு, காரு எல்லாமே கெட்டு போச்சு, எல்லாத்தையும் நாசம் பண்றதுக்கு முயற்சிக்கிறாங்க, மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு இவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா E20 காம்ப்ளையன்ட் வெஹிக்கிள், E20 நான் காம்ப்ளையன்ட் வெஹிக்கிள் 2 கேட்டகரி இருக்கு. இப்போ என்னுடைய கார் பெட்ரோல் கார் தான். நான் அதுக்கு E20 போட்டேன்னு சொன்னேன்னா கண்டிப்பா அதுல ஏதாவது பிரச்சனை வரலாம். ஆனா அரசு ரொம்ப கிளியரா விளக்கம் கொடுத்தாச்சு. என்ன, E20 பெட்ரோல் போட்டதுனால உங்களுக்கு கார்பரேட்டர்ல ப்ராப்ளம் இருக்காது, ஸ்பார்க் பிளக்ல கை பிடிக்காது, இன்ஜின் கோளாறு ஏற்படாது. ஒரே ஒரு கோளாறு தான், ஒரே ஒரு புகார் தான். அது இந்த டாக்ஸி ஓட்டுறவங்க சொல்றாங்க, லாரி ஓட்டுறவங்க சொல்றாங்கல்ல, அவங்களுடைய குற்றச்சாட்டு தான். அதாவது மைலேஜ்ல குறைவு ஏற்படும். அதாவது 3%ல இருந்து 5% வரைக்கும் குறைவு ஏற்படலாம். அதனால உங்களுக்கு காஸ்ட் டு தட் எக்ஸ்டென்ட் அதிகமாகும். அந்த குற்றச்சாட்டை மத்திய அரசு ஒப்புக்கொண்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணிடணும், ஜென்ரலா சாதாரணமா நல்லபடியா இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு அவர் சொல்லி இருக்கணும். அதை விட்டுட்டு E20 காம்ப்ளையன்ட் வெஹிக்கிளே கையில வச்சுக்கிட்டு E20 பெட்ரோலையும் போட்டுட்டு E20 குறையும் சொல்றது எப்படி மக்கள் மத்தியில எடுபடும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம நாட்டுல நிறைய பேருக்கு இது விஷயம் தெரியாது. 2005 மணிசங்கர் ஐயா ஆகஸ்ட் மாசம் 2005 ஆகஸ்ட் மாசம் 11 பாராளுமன்றத்துல சொல்றாரு, நாங்க, அதாவது மன்மோகன் சிங் அரசு, பெட்ரோலியம் மினிஸ்டர் சொல்றார், நாங்க மன்மோகன் சிங் அரசுல பெட்ரோலியத்துல எத்தனால் கலப்போம், 10%, 20%ல இருந்து 50% வரைக்கும் பெட்ரோல் கலப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அவர் சொல்றாரு. எங்க பாராளுமன்றத்துல பதிலளிக்கும் போது அவர் சொல்லியிருக்கிறாரு. சோ இது பாரதிய ஜனதா கட்சியோ நிதின் கட்கரியோ வேணும்னே மக்களை ஏமாத்துறதுக்காக பண்ண சமாச்சாரம் கிடையாது. அன்னைக்கு அவங்க சொன்னதுதான். அதாவது அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சதை தான் இவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வளைகுடா போர் நடக்கிறது, பெட்ரோல் ஏறி போச்சு. இன்னும் நம்ம அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இறக்குமதி பண்றது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இந்த கவர்மெண்ட்ல சொல்லிட்டாங்க 2031க்குள்ள 75% வரைக்கும் மின்சார வெஹிக்கிள்ஸ் தான் வரணும், மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய வெஹிக்கிள்ஸ் தான் வரணும். அதே சமயம் பெட்ரோலை குறைப்பதற்காக பெட்ரோல்ல எத்தனால் அவர் இன்னொன்னு சொல்றாரு. மணிசங்கர் ஐயர் என்ன சொல்றாரு, நாங்கள்
இந்த நடவடிக்கை மூலமாக கரும்பு விவசாயிகளுக்கும் கரும்பு ஆலை முதலாளிகளுக்கும் அதிக லாபம் வரும்படி செய்கிறோம் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிட்டாரு. பாராளுமன்ற ஃப்ளோர்ல பெருமைப்பட்டுக்கிட்டாரு. கூடவே ஒரு ஜோக் அடிக்கிறாரு. என்ன தெரியுமா? மக்கள் இனிமேல் குறைவாக மது அருந்த வேண்டும். ஏனென்றால் எத்தனால், பெரும்பகுதியான எத்தனால் மது உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகிறது. மக்கள் மது அருந்துவதை குறைத்து கொண்டால் அதிகமான எத்தனால் பெட்ரோலில் கலக்கப்படும், அது நம் நாட்டுக்கு நல்லது அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. சோ மணிசங்கர் ஐயர் யாரு? காங்கிரஸ்காரர். சோனியா காந்திக்கு ரொம்ப 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 க்ளோஸா இருந்தவர். ராகுல் காந்திக்கு ஒரு மென்டரா இருந்தாரு. அப்பேற்பட்டவர் பொய் சொல்லுவாரா? பாராளுமன்றத்துல பொய் சொன்னாரா அப்படிங்கிறத ராகுல் காந்தி தான் சொல்லணும். ராகுல் காந்தி என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு மேடம். எப்படி எல்லாமோ மக்களுடைய மனதை கவர்வதற்கும் ஆதரவை பெறுவதற்கும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு. ஓபிசி, ஹிண்டன்பர்க், அடானி, அம்பானி, ரஃபேலு, ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைபு, ஓட்டு சோரி. ஓட்டு சோரினா ஓட்டு திருடர்கள், அதாவது வாக்கு திருடர்கள், எஸ்ஐஆர், எகென்ஸ்ட் எஸ்ஐஆர், இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. தொகுதி மறுவரை இப்ப பார்த்துட்டு இருக்கிறாங்க. நடுவில் E20 பெட்ரோல் பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. எதுவுமே எடுபடல அப்படிங்கிறதுதான் உண்மை. இதனால ராகுல் காந்தி திருப்பியும் தன்னுடைய காலிலேயே சுட்டுக்கிட்டார் அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன். சார், மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்தது முதல் தடவையாக பிரத்யேகமாக தன்னுடைய அந்த ரீசனை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அவர்? தர்மேந்திர பிரதான் தானாகவே தான் ரிசைன் பண்ணாருங்கிறத நான் முதல் நாளே சொன்னேன். அன்னைக்கே சொன்னேன் அவர் ரிசைன் பண்ண போது. ஏன்னா அவர் ஒரு தார்மீக பொறுப்பேற்று தன்னால் நரேந்திர மோடி அரசுக்கு எந்த கெட்ட பெயரும் வரக்கூடாது. ஏன்னா இந்த சிஜேபியோட போராட்டம், ஜந்தர் மந்தர் போராட்டம் ரொம்ப தீவிரமா இருந்தது, வன்முறையில் இருந்தது. பாராளுமன்றத்தையே இடிச்சு தள்ளிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில பேர் வீடியோ எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ப்ரௌடா. அதெல்லாம் பார்த்த உடனே இவருக்கே மனசுல எடுத்து போயிட்டு கிளம்பிட்டாரு. அப்போ அவர் என்ன காரணம் சொன்னார் அப்படின்னா, முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த போராட்டம் நியாயமானதாக இருந்தாலும் அது சமூக விரோதிகளின் கைகளில் போகக்கூடாது என்பதால் நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதையே தான் இன்னைக்கு வேற மாதிரி சொல்லி இருக்கிறாரு. அவர் ரிசைன் பண்ணின பிறகு தர்மேந்திர நார்மலி என்ன ஆகும், ஒரு அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டா சொன்னா அவரை யாவனும் சீண்ட மாட்டான், விட்டுருவான். ஆனா தர்மேந்திர பிரதான் அப்படி இல்லை. அவர் ரிசைன் பண்ணின பிறகு அவருடைய ஸ்டாக் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகி போச்சு. அவருக்கு கோலாகலமா வரவேற்பு கிடைச்சது புவனேஸ்வர்ல. அவர் திரும்பி போன போது, திருப்பியும் பாராளுமன்றத்துல வந்த போது, திருப்பியும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா மாதிரியான ஒரு ஆரவாரம் அங்க நடந்தது. பாராளுமன்றத்தை பார்த்தோம். அவரை இன்னைக்கு பல இடங்கள்ல கூப்பிடுறாங்க. ஏன்னா மாணவர்களை சரியாக புரிந்து கொண்டவர் அவர், பாடத்திட்டங்களை சரியாக புரிந்து கொண்டவர் அவர். நம்ம பாட புத்தகங்கள்ல பழைய வரலாற்று பொய்களை எல்லாம் நீக்கி வரலாற்று உண்மைகளை பாட புத்தகங்களில் சேர்த்திருக்கிறார் தர்மேந்திர பிரதான். அப்போ அப்பேற்பட்ட தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு ஒரு மாணவர்களுடைய இன்டராக்ஷன் பண்ணும்போது அவர் சொல்றாரு, ஜென்சி போராளிகள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள், அதனாலதான் நான் ரிசைன் பண்ணினேன். நான் பிரதமர்கிட்ட அன்னைக்கே கேட்டேன், இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கணும், நம்ம இதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவங்க கூட நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு இது பெரிய அவமானமே கிடையாது. அதாவது அப்படி ஏதாவது ஒரு அவமானம் எனக்கு ஏற்பட்டால் கூட நான் அதை அவமானமாக கருத மாட்டேன். ஏனென்றால் மாணவர்களுடைய எதிர்காலம் சட்ட சிக்கல்களுக்கு உட்படக்கூடாது என்பது என்னுடைய ஆசை. மாணவர்களுக்கு எந்த விதமான சட்ட சிக்கலும் இருக்கக்கூடாது, அதனால நம்ம இந்த விஷயத்த சீரியஸா எடுத்துக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறமா ரிசைன் பண்ணாரு. அதே தான் இன்னைக்கு அவர் சொல்லிருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் தர்மேந்திர பிரதான் எந்த தப்பு பண்ணல. ஏதோ இதை இப்பதான் உங்களுக்கு தெரியும், அந்த NTA நேஷனல் தேர்வு ஆணையம் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிறவங்களே தான் இதை கசிய விட்டுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 20-25 பேருக்கு மேல அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. அதை பார்த்தோம் நாம. அதாவது யாரோ ஒருத்தர் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா டைரக்டா ஒரு மந்திரியையோ அல்லது பிரதம மந்திரியையோ பொறுப்பு ஏற்றுக்கொள்ள செய்ய முடியாது அப்படிங்கிறது இதுல எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. இதனால இத மாதிரி பேசினதுனால தர்மேந்திர பிரதானுடைய அந்த
செல்வாக்கு, அவருடைய அந்த தார்மீக இது இருக்குது இல்லையா, சக்தி இருக்குது இல்லையா, அதுதான் அதிகமானதா நான் பார்க்கிறேன். சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். ஜென் அசெட் அப்படின்னு சொல்லப்படுறவங்க யார் பக்கம்? காங்கிரஸ் பக்கமா? பாஜக பக்கமா? இது வந்து ரொம்ப விரிவா விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு கேள்வி. ஜென்சி யார் பக்கம் அப்படின்னா கண்டிப்பா அதிமுக பக்கம் கிடையாது. ஏன்னா அதிமுகல ஜென்சியே கிடையாது. திமுக பக்கம் கிடையாது. விஜய் பக்கம் எஸ். விஜய் ஆட்சிக்கு அமைச்சதே ஜென்சி தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. 39 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் போட்டு விஜய்க்கு குத்திட்டாங்க. அதனால அவர் வந்துட்டாரு. இப்போ அதேதான் ஜந்தர் மந்தர் போராட்டத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய போட்டா போட்டி. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஜென்சி ஜென்சி ஜென்சின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மம்தா பானர்ஜி ஜென்சி பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. லாலு பிரசாத் யாதவ் நாளைக்கு பேசுவாரா இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. காங்கிரஸ் ஜென்சி பத்தி இனிமேலும் நம்ம வந்து இதை அவாய்ட் பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் வந்து சசி தரூர் நேற்றுக்கு அந்த இதுல இன்ஸ்டிடியூட்ல சொன்னாரு. நோ, ஜென்சி யார் பக்கம் இருப்பார்கள் அப்படின்னு கேட்டா, நீங்க வந்து ஒரு பொய்யான அல்லது போலியான ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி அதை வச்சுக்கிட்டே நீங்க அரசியல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ஜென்சி உங்க பக்கம் வராது. ஏன் டிஎம்கே தோற்கடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, திராவிட மாடல் அப்படின்னாங்க. ஏதாவது ஒரு திட்டம், மு.க. ஸ்டாலின் பெயரை சொல்லக்கூடிய ஒரு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது நீங்க சொல்லுங்க, மக்களுக்கு தெரியும். ஏதாவது ஒண்ணு இல்ல, அந்த யார் அந்த சாரை கண்டுபிடிச்சு அவரை கைது பண்ணி உள்ள வச்சிருந்தீங்கன்னு சொன்னா கூட டிஎம்கேக்கு நல்ல பேர் வந்திருக்கும். வேங்கை வயல துப்பு துலக்கி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது வந்திருக்கும். சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சது, அதை சரி பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது இருந்திருக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, எல்லாமே திராவிட மாடல். இன்னும் நாங்க வந்து பிரான்ஸ் ஜெர்மனி கூட தான் இனிமே போட்டி போட போறோம், உத்தரப்பிரதேசம் குஜராத் கர்நாடகா கூட போட்டி போட போறது இல்ல, எங்களுடைய திராவிட மாடலை தான் உலகமே மதிக்கிறது, உலகமே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. மார்க்கண்டேயன் கூட அதை தானே சொன்னாரு. அன்னைக்கு மார்க்கண்டேயன் சட்டசபையில பேசும்போது கூட அதை தானே சொன்னாரு. அப்பேற்பட்ட திட்டங்களை கொண்ட திராவிட மாடல் தளபதி அப்படின்னு தானே அவருடைய தலைவரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அந்த மாதிரியான பொய்யான தோற்றத்தை வைத்துக்கொண்டு மக்கள் ஏமாற மாட்டார்கள். ஏன்னா ஜென்சிக்கு வந்து கான்கிரீட் சேஞ்சஸ் கண்ணில் பார்க்கணும். கண் மூலால ஒரு மாற்றம் ஏற்படுவதை பார்க்க வேண்டும் அவங்களுக்கு. அதுதான் காங்கிரஸ் அதை பண்ண முடியுமோ? இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, போன வருஷம் கொலம்பியாவுக்கு போறாரு. கொலம்பியா யூனிவர்சிட்டியில அவர் பேசுறாரு. ஒரு காரு 3000 கிலோ, ஆனா ஒரு கார் 1000 கிலோ தான், ஆனா அவர் ஓட்டுற கார் 3000 கிலோ இருக்கலாம். 3000 கிலோ 5 பேரை கூட்டிட்டு போவோம். அதோடைய இன்ஜின் ஆக்சிடென்ட் ஆச்சு சொன்னா அதோட இன்ஜின் காருக்குள்ள வந்துடும், நம்ம எல்லாம் செத்து போயிடுவோம். மோட்டார் சைக்கிள் அப்படி கிடையாது. மோட்டார் சைக்கிள் வந்து 100, 115, 120 கிலோ தான். அதே சமயம் ஆக்சிடென்ட் ஆச்சு சொன்னா மோட்டார் சைக்கிளினுடைய இன்ஜின் உள்ள வந்து ஓட்டுநருடைய உயிரை பறிக்காது, அது ஓடி போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இவர் எதை சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, டைவர்சிபிகேஷன் ஆஃப் பவர், அதாவது அதிகார பகிர்வு எப்படி இருக்க வேண்டும் சமுதாயத்துல அப்படிங்கிறத சொல்றதுக்கு இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் எக்ஸாம்பிள் சொல்லி he became a laughing stock. இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில இவரை வந்து ஒரு நகைச்சுவையா ஒரு ஜோக்கர் மாதிரி தான் பார்த்தாங்க. எப்படி பாராளுமன்றத்துல அவரு பேசுறாரு, எப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது நீங்க பாருங்க. பாராளுமன்றத்துல கராட்டை பத்தி பேசுவாரு, ஒரு சோக் அப்படிம்பாரு, ஒரு த்ரஸ்ட்ம்பாரு, அப்புறம் ஒரு பீட் அப்படிம்பாரு. இந்த மாதிரி அதாவது என்ன சொல்ல வராருங்கிறதே அவருக்கு புரியல. அதாவதுங்க, நீங்க வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட நீங்க ஒருத்தர்கிட்ட எடுத்து விளக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பாயிண்ட் நீங்க என்ன சொல்ல வரீங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரியணும். உங்களுக்கு அதுல நம்பிக்கை இருக்கணும். அதுக்கப்புறம் தான் பாமரனுக்கு புரியிற பாஷையில உங்களால அதை விளக்க முடியும். அதை அவருக்கு விளக்க முடியாது. ஹீஸ் அ ஃபெயில்டு ஆரேட்டர். யாரு? ராகுல் காந்தி. அதனால ராகுல் காந்திக்கு வந்து இதெல்லாம் பண்ண முடியாது. 2வது காரணம் என்ன அப்படின்னா, அதாவது ராகுல் காந்திக்கு வந்து இளைய சமுதாயத்தை ஈர்க்கும் சக்தி இல்லை. பிரியங்கா காந்திக்கும் இல்லை. ஏன் பிரியங்கா காந்திக்கு இல்லை அப்படின்னு சொன்னா, தேவையில்லாம கோமூத்திரம் பத்தி பேசுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? டிஎம்கே ஆகட்டும், காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், மற்ற கட்சிகள் ஆகட்டும், எப்ப பார்த்தாலும் கோமூத்திரம் பாலிடிக்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா வந்து பிராமணர் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா ஹிந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க.
இந்து எதிர்ப்பு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜென்சிக்கு அது தேவையில்லை. ஜென்சிக்கு கான்கிரீட் ரிசல்ட் வேண்டி இருக்குது. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி வந்து இன்னைக்கு கான்கிரீட் ரிசல்ட் தரக்கூடிய அந்த நிலைமையில இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஆட்சியிலே இல்லையே. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னு சொன்னா கடந்த 2.5-3 ஆண்டுகள்ல கர்நாடகா அரச ஒரு மாடல் அரசாக மாற்றி இருக்க முடியும். தெலுங்கானா அரச மாடல் அரச மாற்றி இருக்க முடியும். இன்னைக்கு 2 மாநிலங்கள்லயும் ஹிமாச்சல் பிரதேஷ் பத்தி கேட்கவே வேண்டாம். சத்திய நாசம், மொத்தமா நாசமாயி போச்சு. இந்த 2மே பின்னோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஏதோ ஐடி கம்பெனிஸ் எல்லாம் அதிகமா இருக்கிறதுனால இந்த 2ம் கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி வெரி ஹாலோ தான். அங்க வந்து பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பக்கமான வளர்ச்சியா தான் இருக்கு. புதிய திட்டங்கள் இல்ல, கடனுக்கு மேல கடன். ஒரு மாடல் ஸ்டேட்டா இவங்க உருவாக்கி இருந்தாங்கன்னு சொன்னா நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ண முடியும். அது இளைஞர் சமுதாயத்தை இருக்கும். ஆனா பண்ணல. இப்போ எந்த விதத்துல காங்கிரஸ் கட்சி இளைஞர் சமுதாயத்தை இருக்க முடியும்? இருக்க முடியாது. ஆனா பாரதிய ஜனதா கட்சி அப்படி இல்லை. ஜென்சி போராட்டம் ஆரம்பிச்ச உடனே நான் ராத்திரி 11:57 ராத்திரி 11 மணி 57 நிமிஷத்துக்கு வீடியோ போடுறாரு பிரதமர். அதுக்கப்புறமா டெய்லி ஒரு செல்ஃபி வீடியோ போடுறாரு. கைத்தறி பத்தி பேசுறாரு, ஹர்கர் திரங்கா பத்தி பேசுறாரு. அதாவது டெய்லி நம்ம எல்லா வீட்லயும் நம்ம மோர்னு கூடிய ஏற்றுவோம் பத்தி பேசுறாரு. கம்யூனிகேஷன், பரீட்சா பே சர்ச்சா அப்படிங்கிறாரு, சாய் பே சர்ச்சா அப்படிங்கிறாரு. இளைய சமுதாயம் மக்களுக்கு, மாணவர்களுக்கு என்ன தேவை, வேலைக்கு காத்திருப்பவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அவங்க செய்யறாங்க. அதனாலதான் இந்த விஷயத்துல ஜென்சியினுடைய வாக்குகள், ஜென்சியினுடைய ஆதரவை திரட்டும் இந்த விஷயத்துல காங்கிரஸை விட பாரதிய ஜனதா கட்சி பல மடங்கு உயரத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். சார், மார்கண்டேயன் திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன் அவர்கள் மாறிவிட்டார், உதயநிதி அவர்கள் மாறிவிட்டாரா? நீங்க கேட்கிற கேள்வி வந்து நீங்க நம்ம என்னையே கேட்கறீங்கன்னு தெரியல. நீங்க வந்து யதார்த்த ஜோதிடர் செல்வி கூட இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. மார்க்கண்டேயன் மாறிவிட்டார் நீங்க சொன்னீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா சட்டசபையில ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. அதாவது 1.5 நிமிஷம் பேசிவிட்டு திமுக சொன்னாரு, 1.5 நிமிஷம் பீடிகை போட்டுட்டு கருணாநிதி சொன்னாரு, 1.5 நிமிஷம் பீடிகை போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு டைட்டை வேஸ்ட் பண்ணிட்டு ஸ்டாலின் பேரை சொன்னாரு. அதே 1.5 நிமிஷத்து உதயநிதியுடைய புகழ் பாடி கடைசியில் உதயநிதி அப்படின்னாரு. 15-20 நாள் அவர் ஜெயிலுக்குள்ள இருந்தார் அப்படிங்கிற ஒரு காரணத்தால அந்த அனுபவம் அவரை ஒட்டுமொத்தமா மாத்திருச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால இன்னுமே அவர் தன்னுடைய மாதிரி நாக்குல நரம்பு இல்லாம பேச மாட்டாரு. ஆனா உதயநிதி விஷயம் அப்படி கிடையாது. உதயநிதி வந்து எவ்வளவு அடிபட்டும் கூட அவர் திருந்த போகுது. ஏன்னா விளையாட்டு பிள்ளையாவே இருக்கிறாரு. அவருக்கு விவேகம் இல்லை. இவருக்கு விவேகம் வந்துருச்சு. யாருக்கு? இவருக்கு மார்க்கண்டேயனுக்கு விவேகம் வந்தது. ஆனா உதயநிதிக்கு இன்னும் விவேகம் வரல. இவங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா, நாங்க வந்து மிசாவே பார்த்துட்டோம். அதாவது ஒரு நாள் இவங்க வந்து கைது பண்றதுக்கு காலையில 6 மணிக்கு 7 மணி 5:30 மணிக்கே போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். உடனே அப்புறம் எதுக்கு இந்த டாய்லெட்ல போயிட்டு 2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதான் மிசாவை கண்டு அஞ்சாதவர்கள் நாங்கள், சிறைச்சாலையை கண்டு அஞ்சாதவர்கள் நாங்கள் அப்படின்னு தான் பேசிக்கிறவங்க. உண்மையிலேயே மிசாக்கு பயப்படாம இருந்தாங்களா கேட்டா கண்டிப்பா கிடையாது. மிசாவை கண்டால் பயம். இவங்களுக்கு வந்து சிறை கண்டாலும் பயம், கைதை கண்டாலும் அவங்களுக்கு பயம் உண்டு. ஆனா உதயநிதி இன்னும் ஒரு விளையாட்டு பிள்ளையாவே இருக்கிறாரு. விளையாட்டு பிள்ளைகளுக்கு விவேகம் இருக்காது அப்படிங்கிறது உண்மை. அவருக்கு அரசியல் அனுபவம் போறத. ஆனா அவருக்கு ஒரு குருட்டு நம்பிக்கை, நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன், எனக்கு பின்னால கட்சி சாலிடா நிக்குது, கொள்ளை அடிச்சு சேர்த்த பணம் கொள்ளையா என் பின்னால இருக்குது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் இருக்கிறதுனால என் மேல யாரும் கை வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு குருட்டு தைரியம், குருட்டு நம்பிக்கை அவருக்கு உண்டு. அந்த காரணம்னால்தான் அவர் இன்னைக்கு கூட திமிரா பேசிட்டு இருக்கிறாரு. முதல் நாள் சட்டசபையில பேசி முடிச்சு உட்கார்றதுக்கு முன்னால கடைசி சென்டென்ஸ் என்ன? சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படிங்கிறதுதான். அப்போ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் மாறுறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இனிமேலும் அவர் மாற மாட்டார். இனிமேலும் அவருக்கு விவேகம் வராது. ஏன்னா எப்படி வராது அப்படின்னு கேட்டா, அங்க எப்படி ராகுல் காந்திக்கு இன்னைக்கும் விவேகம் வராம ஒரு விளையாட்டு பிள்ளை மாதிரி பப்பு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரோ,
ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாம, ஒரு முதிர்ச்சி இல்லாம, அறிவு முதிர்ச்சி இல்லாம பேசிட்டு இருக்கிறாரோ, அதே லெவல்ல தான் தமிழ்நாடுல உதயநிதியும் தொடருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உதயநிதி என்றென்றும் மாறப்போவதில்லை. காலம் அவருக்கு வாய்ப்பை கொடுக்காமல் அவரை தண்டிக்கும். அதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் வந்து ஜென்சி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்காது. அரசியல் எதிர்காலம் உதயநிதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போயிடும் தான் நான் பாக்குறேன். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. எஸ், குறிப்பாக ஜார்க்கண்டில் நடைபெற்ற போராட்டம் அது மாணவர்கள் போராட்டமான கொஸ்டின் மார்க் அது பெரிய அளவுல எடுபடல அப்படிங்கிறதும் உண்மை. ஏன்னா என்ன போராட்டம், எதற்காக போராட்டம் அப்படிங்கறத மாணவர்கள் நன்கு உணர்ந்திருக்காங்க. அங்க போய் நின்னா அது அது வந்து காங்கிரஸ் அரசுக்கு எதிராகவே திரும்பும் அப்படிங்கிறதும் ராகுல் காந்திக்கு நன்றாக தெரிந்தனால்தான் அந்த போராட்டத்தை அவர் முன்னெடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து வந்து இந்த போராட்டம் சிஜேபி அளவுக்கு மக்களின் கவனத்தை ஈர்க்கவில்லை அப்படிங்கறத காங்கிரஸை சார்ந்த சசி தரூர் அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் சசி தரூர் சமீப காலமாக இல்லைங்க, ரொம்ப வருஷமாகவே இந்த கட்சிக்கு எதிராக மனதில் தோன்றிய எண்ணங்களை சொல்லி வருகிறாரு. அதனால அவர் போவாருன்னு எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா போவாங்களா இல்லையாங்கிறது சசி தரூர் அவர் மனதுக்கு மட்டுமே வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து வந்து இங்க ஜென்சிக்கான தலைவர் கண்டிப்பாக காங்கிரஸ் கிடையாது. ஏங்கிறதுக்கு நிறைய பாயிண்ட் அவுட் லிஸ்ட் பண்ணலாம். ஆனா குறிப்பா சொல்ல வேண்டிய 2 பாயிண்ட் அவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸின் தலைவரை தாண்டி காங்கிரஸே நான் தான் சொல்லக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் யாருக்கும் எளிய வண்ணம் புரியும் வகையில் எந்த ஒரு செயலையும் சொல்வதும் கிடையாது, செய்வதும் கிடையாது. அதே போல்தான் பிரியங்காவும். ஜென்னிசத்தை கவர வேண்டும் என்றால் நீங்கள் ஜென்சியை கவர வேண்டும் என்றால் நீங்கள் பின் பாயிண்டாக என்ன சொல்ல வரீங்களோ அதை வந்து ரொம்ப ஷார்ட்டா கிறிஸ்பா அவங்க மனசுல பதிகிற மாதிரி சொல்லணும். அந்த அளவுக்கு இவர் ஒர்த்தான்னு கேட்டா இல்ல அப்படிங்கறதா என்னுடைய பதில் அப்படிங்கிற விஷயத்தையும் தொடர்ந்து வந்து இங்கு எதிர்பார்ப்பது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை காங்கிரஸ் தர முடியாது. அதுதான் காலத்தின் கொடுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து வந்து இங்கு வந்து விளாத்திக்குள எம்எல்ஏ மார்கண்டேயன் மாறிவிட்டார். அதை பார்த்து உதயநிதி மாறுவான்னா கண்டிப்பா வாய்ப்பு இல்ல ராஜா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க சார். இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல் நிறைய பேசலாம். நேரம் பகிர்ந்தமைக்கு இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார்.